இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். உங்கள் எல்லாரையும் பார்க்க கிருபை செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜீவன் சுகம் பலன் எல்லாம் கிருபை எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தாவீது சொல்லுகிறார், நம்முடைய தாழ்விலே நினைத்தவரை துதியுங்கள். பாஸ்டர் வந்த பிறகு நினைப்பார்கள், உண்மையிலே நல்லதுதான். ஆனால் நாம் தாழ்மையில இருக்கும்போது, ஒரு நேசிக்க கூடாத ஒரு நிலைமையில இருக்கும்போது, ஒரு அனாதை போல இருக்கும்போது, யார் மறந்தாலும் அவர் ஒருவர் தான் மறக்காமல் தாழ்வில நினைத்தவர் அவர் ஒருவர். என்னுடைய மேன்மைக்கெல்லாம் ஒரே ஒருவர் காரணம் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுபிறதான் என்னுடைய பெற்றோர், அதுபிறதான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். நான் நடந்து போன பாதையில 100 கூட என்னுடைய பெற்றாருக்கு தெரியாது. நான் சொல்லவில்லை, வருத்தப்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்து அன்பு செலுத்தி இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன என் மகளே ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுற அளவில் அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திலே சுற்றுச்சூழ RSS அந்த கரசேவர்கள் என்று சொல்லுவார்களே, அடியாட்கள் சூழ நின்று அடி அடி அடின்னு என்னோடு கூட போதகரையும் மற்றவரையும் அடிக்கும்போது சரியான தலையில அடிபட்டு அப்படியே விழுந்துட்டேன். எனக்கு பின்னால வந்தவர் வெட்டுப்பட்டு அவர் இறந்து போனார். எனக்கு முன்னால் அடிபட்டவர் பைத்தியமாகி ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை அப்படியே நடந்து வருவார். ஆனால் ஆண்டவர் பெரிய கிருபையாய் என்னை பாதுகாத்தார். அடி பலத்த அடியா இருந்ததுனால மரணத்துக்கு போய்விட்டு வந்தேன் என்றுதான் சொல்ல முடியும். என்னுடைய மனைவிக்கு யாரோ சொல்லிவிட்டார்கள், சாம் ஜோத்ர கையெல்லாம் வெட்டிட்டாங்க, 2 காலையும் வெட்டிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் என்று. நான் இறந்து போனேன் என்று எங்களுடைய தங்கச்சிக்கு ஆள் சொல்லிவிட்டனால அவள் ஓ என்று அழுது வீட்டுக்கு வந்தாள். என்னை தேடி 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 பார்த்து நான் இல்லை, எனக்கு ரொம்ப அதிகமான அடிபட்டனால என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவாசியில் இருக்கிறார், அவர் கார் எடுத்து கொண்டு வந்து நான் அடிபட்ட கன்னியாகுமரியில் என்ன 2 கையால் அப்படியே தூக்கி காரில் பின்னால் வைத்து தன்னுடைய வீடு சிவாசியில் கொண்டு வைத்து நான் சுகமாகிற வரையிலும் என்னை பாதுகாத்தார். தலையில முடியெல்லாம் தும்பு தும்பாய் கிழிந்து 23 தையல்கள், பச்சையான அந்த சதைக்குள்ளே ஊசியை போட்டு மயக்க மருந்து கொடுக்க முடியாது. 1 மாசம் அங்க ரெஸ்ட் பண்ணி பிறதான் வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கு சாயங்காலம் நான் ஒரு வெளிக்கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிட்டேன். வீட்டுக்கு ஒரு மிரட்டல் கால், உன்னுடைய புருஷனை கொண்டு விடுவோம் என்று. ராத்திரி நான் சந்தோஷமா அங்க போய் மீட்டிங் நடத்திட்டு திரும்ப வரேன். எல்லாரும் கதவை பிடித்து கொண்டு, இரும்பு கம்பியை பிடித்து கொண்டு. மனைவி கேட்டா, உங்களை தான் கொல்றேன்னு சொன்னாங்களே, ஏன் நீங்க போயிட்டு வந்தீங்க? இன்னைக்கு இந்த கூட்டத்து போன உங்களுக்கு என்ன இருக்குது? மூத்த மக சொன்னா, டாடி உங்களை அடிச்சாலும் கொன்னாலும் நீங்க செத்தே போனா கூட நாங்க உங்களை உயிரோடு எழுப்பிடுவேன். எனக்கு உண்மையிலே மக சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஏன் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றேன்னா, ஸ்வீட் சாப்பிட்டு செத்து போனாலும் இந்த எழுப்பக்கூடிய ஒரு விசுவாச மகள் எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் ஸ்வீட்டை கண்டு பயப்படுறதில்லை. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. வெறும் கையும் கோலுமாய் போன யாக்கோபு ஏறக்குறைய 22 வருஷங்களுக்கு பிறகு
தன்னுடைய சொந்த ஊருக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். வரும்போது பெரிய 2 பரிவாரங்களோடு திரும்புகிறார். 12 பிள்ளைகளோடு திரும்புகிறார். நிறைய ஆடுகள், மாடுகள், மந்தைகள், கணக்கிட முடியாத வேலைக்காரர்களோடு திரும்புகிறார். அப்போது தன்னுடைய சொந்த சகோதரனை ஏசாவை 20 வருஷம் கழித்து மீட் பண்ண வருகிறார். ஏசாவுக்கு யாக்கோபு மேல பயங்கர கோபம் இருந்தது. எங்க அப்பா சாகட்டும், நான் கொல்றனா இல்லையா, கடுமையான வஞ்சகம் வைத்திருந்தார். தனக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி எடுத்துக்கொண்டதுனால, தனக்கு வர வேண்டிய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை ஏசாவுடைய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் ஏமாற்றி வாங்கினதுனால பயங்கரமான பழிக்கு பழி, வஞ்சனை செய்யணுங்கிற ஒரு நிலைமை. யாக்கோபை பார்த்தா அண்ணனுக்கு நிறைய வெகுமதியோட 200 கறவல் ஆடு, 200 வெள்ளாடு, 30 பால் கொடுக்கிற ஒட்டகங்கள், நிறைய கோவேறு கழுதைகள், நிறைய ஒட்டகம், அது இதுன்னு கொடுத்த கணக்கே இல்லை. எத்தனையோ வேலைக்காரர்கள் ஏசாவுக்கு கொடுத்தார். அந்த தம்பி யாக்கோபு சொல்லுகிறார், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்போது ஏசா அதை ஏற்றுக்கொண்டார். வெறும் கையும் கோலாய் யோர்தானை தாண்டி போனார். அவைதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வாதத்துக்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய தகப்பன் வீடும் எம்மாத்திரம், நான் நினைத்திராத அளவு வேண்டிக் கொள்ளாத அளவு ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வதித்தார். உண்மையிலே சொல்ல போனால் கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வதித்தார். சென்னையில் எனக்கு வீடு கிடையாது, லாட்ஜில் தான் பல வருஷங்கள் வாழ்ந்தோம். என் பெற்றோர் வரும்போது ஒவ்வொரு வாடகை வீட்டில் ஆயிருந்து எங்களை துரத்துவதுண்டு. இந்த வீட்டுக்கு வரும்போது வீட்டு மாப்பிள்ளையா இந்த இடத்துக்கு வந்தேன். வரும்போது ஒன்று பார்த்தேன், ஒரு சின்ன பழைய காலத்து 100 வருஷம் பழசான மண்ணால் பூசப்பட்ட வீடாய் அது இருந்தது. ஆனாலும் ஒரு காலத்தில் ஒரு ஆலயம் இருந்த சின்ன தரை மட்டும் பாக்கியா இருந்தது. இந்த வீட்டுக்குள் வந்து அதை பார்த்த உடனே, ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ள வருகிறேன், ஏதோ ஒரு காலத்தில் இதில் ஒரு ஆலயம் இருந்திருக்கிறது, மறுபடியும் ஆலயம் இதில் எழுப்பப்பட உதவி செய். ஆகவே இந்த வீட்டுக்கு வந்த ஒரு சில மாதங்களுக்குள் அந்த இடத்துல ஒரு ஓலை கொட்டக போட்டேன். அதில் கூட்டங்கள் நடத்தும்படியாக ஒரு பாஸ்டரை நியமித்தோம். உண்மையிலேயே கர்த்தருக்கு வீடு கட்டுவேன் என்று தாவீது சொன்ன போது, நான் கேதுரு மரங்கள் அடங்கிய ஆலயத்தில் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய ஆலயம் இருந்த இடத்துல வெறும் தரைதான் இருக்கிறது. அதே இடத்துல இன்றைக்கு ஏலிம் ஆலயம் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆலயம் கட்டுவேன் என்று சொன்ன தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னாயே, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன், உன்னுடைய குமாரர் சிங்காசனத்தில் என்றைக்கும் வீற்றிருப்பார்கள். உண்மையிலேயே ஆண்டவரை இதுக்கு மேல என்னால் எப்படி நேசிக்க முடியும்னு தெரியல. நான் ஐ லவ் ஹிம் சோ மச். அதனால தான் ஆப்பிரிக்காவில்
காணிக்கையே கிடைக்காதுங்க. ஒரே ஒரு அம்மா எனக்கு ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்ததுக்கு சில பாசி, நம்முடைய ஊர்ல குறவன் குறத்தை விற்கிற கொஞ்சம் பாசி மட்டும்தான் காணிக்கையா கொடுத்தாங்க. ஒரு ஹோட்டல் ஒண்ணும் கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சவுதி அரேபியாவில் ஊழியக்காரங்க போக முடியாது, என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. கழுத்து வெட்டப்படுமோன்னு நினைக்கிற ஒரு நேரம். இலங்கையில் ஊழியம் செய்யும் போதெல்லாம் AK-47க்குள்ளாக நான் நடக்க வேண்டி இருந்துச்சு. ஏர்போர்ட்ல இருந்து நான் தங்க போற வீட்டுக்கு போகும்போதே அந்த நெத்தியில கன் வைத்த துப்பாக்கி வைத்தார். யார், எங்கே போகிறாய்? எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்து மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்த சூழ்நிலையிலும் 69 வருடம் எனக்கு நல்லவராய் இருந்தார். அவர் கடைசி வரை நடத்துவார். என்னுடைய ஆசை அதுதான். நான் ஆக்சிடென்ட்ல மறிக்க கூடாது. என்னை சுற்றிலும் ஏழையும் சபையெல்லாம் வந்து என்னுடைய மரண படுக்கையில பாட்டு பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணணும். அதான் என்னுடைய கடைசி ஆசை. எனக்கு ஒரு தேவையுமே இருக்கிறது இல்லை. பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டேதான் இருக்கிறது. பற்றாக்குறை நான் ஆரம்ப காலத்தில் பார்த்ததே தவிர ஊழியத்தில் நான் பார்த்ததில்லை. முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்தார். இந்திய அரசாங்கம் உன்னை கவனித்ததை விட பரலோக அரசாங்கம் உன்னை அருமையாய் கவனித்துக் கொள்ளும். ஒரு நாளும் நீ குறைபட்டு போவதில்லை. நிரம்பி வழியும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இதுவரை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை 30 வருஷத்துக்கு மேலாக, என்னுடைய பிள்ளைகள் காலேஜ் படிக்க வேண்டிய நேரம் வந்தது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய வேலை வந்தது. நானும் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என்னுடைய மனைவி ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தால் முழு நேர ஊழியத்துக்கு வந்தாள். ஆனால் ஒரு நாளும் கடன் வாங்கினதில்லை. இந்த ஆலயம் கட்டுவதற்கு என்று இந்த ஃப்ளோரில் உள்ள ஆலயமும் கீழே உள்ள 2வது மாடியில் உள்ள செக்கனா ஹால் 4 கோடி ரூபாய் செலவானது. எந்த பேங்க்லையும் அடகு வைக்கல, கடன் வாங்கல. ஆண்டவரே நீர் தராம நானா முன்னால போக மாட்டேன். நீர் முன்னால போனா கையை கட்டி மரியாதையா பின்னா வருவேன். நான் கடன் வாங்கி ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் உண்மையிலேயே வானத்தின் பலகணிகளை திறந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நான் கிளாஸ் எடுக்கணும். பிரின்சிபால் கண்ணாடி வழியே நான் முறைச்சிட்டே இருக்கிறார். 7:30க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய அன்புக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப கடமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். உங்களுக்கு மகன் என்ன ஆயத்தப்படுத்தினார் எனக்கு தெரியல. பிரியாணி வெரி குட், நீங்க இருந்து சாப்பிடுங்க. நான் கிளாஸ்ல போய் பாடம் எடுக்கிறேன். நான் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பற்றி விசேஷமா எடுக்க போறேன். ஒரு தீர்க்கதரிசியோடு போராடுகிற 3 ஆவிகள் 4 விதங்களிலே எவ்விதமாய் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், அதை குறித்து நான் பேச போகிறேன். நீங்க எல்லாம் இருந்து வயிறு வெடிக்க வெடிக்க சாப்பிட்டு சாம் ஜெபத்துரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விட்டு போகணும்ட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.